السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆவை நிறைவு செய்வதற்காக நாம் இங்கே இந்த நேரத்தில் மனிதர்களாக இந்த உலகத்தில் இறைவனின் கட்டளைகளையும் அவனுடைய சட்டதிட்டங்களையும் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையில் நாளை மறுமையில் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக விசாரணையை நடத்தி அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்களை குறித்தும் இறைவன் என்ன செய்வான்? தெளிவுபடுத்துவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் இறைவனுக்கு முன்னிலையில் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் அல்லாஹுக்கும் அந்த அடியாருக்கும் மத்தியில ஒரு மொழிபெயர்ப்பாளரோ அல்லது இடையில் வாதிடக்கூடிய ஒரு வாதியோ என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட நிலையில் இறைவனிடத்தில் அவர் நேரடியான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த மறுமை நாளில் இறைவன் தன்னுடைய அடியார்களிடத்திலே எதை எதிர்பார்க்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது,
அந்த மறுமையில் ஒரு மனிதனின் செல்வமும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய சந்ததிகளும் அவனுக்கு எந்த பயனையும் அளிக்கப் போவதில்லை. இருந்தாலும் யார் அல்லாஹ்விடத்தில் பிகல்பின் சலீம் தூய உள்ளத்தோடு வருகிறாரோ, இறை நம்பிக்கையால் நிறைந்த உள்ளத்தோடு வருகிறாரோ, அப்படிப்பட்ட அந்த மனிதரை தவிர என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்படி பல இடங்களில் குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம் தூய உள்ளம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முஹ்கத், மனித உடலில் ஒரு பாகம் இருக்கிறது, ஒரு உறுப்பு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அது சரியாகிவிட்டது என்று சொன்னால் உடல் முழுவதும் சரியாகி விடுகிறது. அது கெட்டு விட்டது என்று சொன்னால் உடல் முழுவதும் வீணாகிவிட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதுதான் கல்ப் என்கின்ற உள்ளம் என்று சொன்னார். அப்ப இது வெறுமனே வெளிப்படையாக ஒரு மருத்துவ ரீதியான அணுகுமுறைக்கு சொல்லல. உள்ளம் கெட்டு போயிட்டா உடம்புல உள்ள கை கால் எல்லாம் வீணா போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. ஒரு மனிதனின் கைகளும் கால்களும் அவனுடைய நாமும் அவனுடைய பார்வையும் நன்மையின்பால் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறையச்சத்தின்பால் அது செல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக ஒரு மனிதன் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உள்ளம் சீர்கெட்டு விட்டது என்றால், அது பிழையாகிவிட்டது என்று சொன்னால், அந்த உள்ளத்தின் மூலமாக, தீய மோசமான உள்ளத்தின் மூலமாக அவன் எதை செய்கிறானோ, எதை பேசுகிறானோ, எவ்வாறு நடந்து கொள்கிறானோ, அது அனைத்துமே அவனை அழித்தொழிக்கக்கூடிய நாசமான காரியங்களாக மாறிவிடும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அவர் தூய உள்ளத்திற்கு சொந்தக்காரனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுல இந்த சுவனம்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. அவர்கள் யார்? மறைவான நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அவர் நேரான இறையச்சமுள்ள இதயத்தோடு இறைவனை சந்திப்பார் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு நஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபா, அல்லாஹ் அழகிய செய்திகளை நமக்கு வேதமாக இறக்கி இருக்கிறான். முத்தஷாபிஹ மசானி, அவனுடைய அர்த்தங்கள் ஒன்றோடு இணைந்து பிணைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை கேட்கிற பொழுது ஒரு மனிதனுடைய தோள்கள் எல்லாம் இறையச்சத்தால் அப்படியே சிலிர்த்திடுகின்றன. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவருடைய உள்ளங்கள் இறை நினைவை நோக்கி நகர்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். அவர் தூய்மையான உள்ளம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால், அதுல இரண்டு அடிப்படையான விஷயங்களை இஸ்லாம் சொல்கிறது. என்ன அடிப்படையான விஷயம்? அந்த தூய உள்ளத்தை ஒருவன் பெற்றுவிட்டால் அவனுடைய உள்ளம் இறை நினைவை நோக்கி நகருகிறது. அவனுடைய உள்ளம் தொழுகையை நோக்கி நகரும், அவருடைய உள்ளம் தான தர்மத்தை வழங்குகின்றதை நோக்கி நகரும், அவருடைய உள்ளம் அழைப்பு பணியை, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்கின்ற நற்பணியை நோக்கி நகரும், இறையச்சத்திற்குரிய காரியங்களை நோக்கி அவர் தன்னுடைய உள்ளத்தை மாற்றி அமைத்துக் கொள்வார். யார்?
யார் தன்னுடைய உள்ளத்தை இறையச்சத்தால் ஈமானால் பரிசுத்தப்படுத்துகிறாரோ, சீர்படுத்திக் கொள்கிறாரோ, அவருடைய உள்ளம் இறையச்சத்தை நோக்கி நாடும். இதற்கு எதிர்ப்பதம் என்ன? அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு சாரார்கள், அவர்கள் யார்? வல்லதீன ஊத்துல் கிதாப், வேத கொடுக்கப்பட்டவர்கள். இதற்கு முன்னாடி அல்லாஹ் வேதம் கொடுத்த சிலர். ஃபதல்ல அலைஹிமுல் அமர், அவர்கள் தங்களினுடைய பெருமையினால், பொறாமையினால், அகம்பாவத்தினால் அவர்கள் இறைவனை பொய்ப்பித்து நடந்து கொண்டார்கள். அதனால என்ன ஆச்சுன்னு அல்லாஹ் சொல்றான், ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே இறுகிவிட்டது அப்படின்றாங்க. இப்ப வழிகேடர்கள், பாவமான காரியங்களிலே செல்லக்கூடியவர்கள், இறை மறுப்பிலே இருப்பவர்கள், மோசமான செயல்பாடுகளிலே மூழ்கி இருப்பவர்கள், அவர்களுடைய உள்ளத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது அவர்களுடைய உள்ளம் இறுகிவிட்டது. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய உள்ளம் ஒரு பாறையை போன்று இறுகிவிட்டது. இல்ல இல்ல, சில பாறைகளுக்குள்ளாக கூட சில நீர் என்ன செய்யும்? இருக்கும். பாறைக்குள்ளே என்ன செய்யும்? தண்ணி இருக்கும். அப்ப அதை விடவும் இது மோசமாக இறுகிவிட்டது என்று அல்லாஹ் யாருடைய உள்ளம் சீர்படவில்லையோ, யாருடைய உள்ளம் சீராக இல்லையோ, அது நாசமாகிவிட்டது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இது ஒரு விதம். உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுல இறை நினைவை குறித்து ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது என்று சொன்னால், அது இறை நினைவால், நன்மைகளினுடைய பாதையால் அது தூய்மை பெறும். இது ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஐயும் நாசி அஃதல், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஸ்ஸிதுகுல் லிசான், உண்மை பேசக்கூடிய நாவிற்கு சொந்தக்காரரும், வ மஹ்மூமுல் கல்ப், தூய உள்ளத்திற்கு சொந்தக்காரரும் அப்படிங்கிறான். ஏற்கனவே தூய உள்ளம், அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது அப்படின்னா இறையச்சத்தால அதை சரி பண்ணணும்ன்றத ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில சொல்றாங்க. இங்க மஹ்மூமுல் கல்புன்ற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அரஃப்னா சிதுகுல் லிசான், உண்மை பேசக்கூடிய நாவு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. மஹ்மூமுல் கல்பு நீங்க ஒரு செய்தி சொல்றீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மஹ்மூமுல் கல்ப் அப்படின்னா ஹுவ தகியும் நகி, அந்த உள்ளம் தூய்மையான ஒரு உள்ளம், இறையச்சமுடைய ஒரு உள்ளம். லா இஸ்ம ஃபீ வலா கில் வலா பகி வலா ஹஸத், அந்த உள்ளத்தில் எந்த தீய எண்ணங்களும் இருக்காது, அந்த உள்ளத்தில் எந்த பாவ குணங்களும் இருக்காது, அந்த உள்ளத்தில் எந்த பொறாமை குணமும் இருக்காது, அந்த உள்ளத்தில் எந்த வெறுப்பு குணமும் இருக்காது. லா பகி, அதில் மோசமான எந்த தன்மைகளும் இல்லாத தூய்மையான உள்ளத்தை சார்ந்தவர் தான் அந்த மஹ்மூமுல் கல்ப் அப்படிங்கிறது. அதுதான் சிறந்த உள்ளம். அந்த உள்ளத்தை யார் பெற்றிருக்கிறாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்ப இங்க சொல்லப்படக்கூடியது என்ன? முதல்ல சொல்லப்பட்ட விஷயம் இறை நம்பிக்கையால ஒரு உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் சக மனிதர்களோடு ஒருவர் பழகக்கூடிய நேரத்தில் அவன் தன்னுடைய உள்ளத்தை எவ்வாறு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். பிறர் மீது பொறாமை கொள்ளாமல், பிறர் மீது வெறுப்பு கொள்ளாமல், அடுத்தவரினுடைய வளர்ச்சியை அல்லது வாழ்க்கையை சிதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல், சகோதரத்துவத்தோடு, இறை நம்பிக்கை தன்மையோடு ஒரு மனிதன் தன் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதை குறித்து இந்த இடத்தில் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இந்த உள்ளத்தை யார் பெற்றிருக்கிறாரோ,
இவர்தான் மக்களில் மனிதர்களில் சிறந்தவர் என்று நபிகள் சொன்னார்கள். அப்படின்னா என்ன? அந்த உள்ளத்தை பெற்றிருந்தவர்கள் தான் இறை தூதுவர்கள். அந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களும் கூட. அந்த உள்ளத்தை நாம் பெறுவதற்கான முயற்சியை அடைந்திருக்கிறோமா, அதற்குண்டான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கலாம். இரண்டு விதத்திலேயும் நம்முடைய உள்ளத்தை நாம் பரிபூரணப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ்வுடைய தோற்றத்தையோ உங்களுடைய உள்ளத்தையோ உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். என்றாலும் அல்லாஹ்வுடைய உள்ளத்தை பார்க்கிறான். வ அஅமாலிக்கும், உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான். நீங்க எதை செய்யறீங்கன்றது அல்லாஹ் பார்க்கிறான். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? நீங்க தொழுகிறீங்களா, தான தர்மம் செய்யறீங்களா, நன்மை செய்யறீங்களா, இதெல்லாம் ஒரு வகை இருக்கட்டும். அதற்கு முன்னாடி என்ன? உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். அந்த உள்ளம் எப்படி பக்குவப்பட்ட உள்ளமாக இருக்கிறது? மனித உள்ளம் இயல்பாக பல தீமைகளை, பல மோசமான சிந்தனைகளை, பல வெறுப்பு குணங்களை இயல்பாகவே ஊறச் செய்யக்கூடிய ஒரு உள்ளம் தான். உள்ளத்துல அது ஊறும். அதனாலதான் அல்லாஹ் சுவனவாதிகளை சுவனத்திற்கு அனுப்புகிற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு குணத்தை, அந்த பகையை, பொறாமையை, அந்த பிறரினுடைய ஏற்றத்தால் மிகுந்த அந்த மனதை அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படி எடுப்பான். இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம், ஜாதியால வேறுபாடு, பணத்தால ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது, நிறத்தால ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு நாள் இருக்கும். நம்ம ஊர்ல நிறத்துல பார்க்க மாட்டாங்க. அவன் பார்த்தானா வெளிநாட்டுக்காரன் இங்க பார்த்தா ஜாதியால பிறப்பால உயர்வுதாழ்வு பார்க்கிறதா அப்படின்னுவான். மதத்தால உயர்வுதாழ்வு பார்ப்பான். இப்படி பல விஷயங்களினால மக்கள் உயர்வுதாழ்வு பார்க்கிறாங்களே, ஏன் அது நடக்குது? இயல்பாகவே மனிதனுடைய குணம் அப்படிப்பட்டதுதான். ஒன்னு உயர்வா பார்க்கும், ஒன்னு மட்டமா பார்க்கும். ஒரு பக்கம் என்ன செய்யறான்? நிறத்தை வச்சு பார்க்கறான். ஒரு பக்கம் பரப்பை வச்சு பார்க்கறான். ஒரு பக்கம் என்ன செய்யறான்? சாதியை வச்சு பார்க்கறான். ஒரு பக்கம் பணத்தை வச்சு பார்க்கறான். அவ்வளவுதானே தவிர மனிதனுடைய அந்த மோசமான உள்ளங்கிறது இந்த சிந்தனையை ஊற வைத்துக் கொண்டே. அதனாலதான் அல்ல அப்படியே கொண்டு சொர்க்கத்தில் போடாம அவன் உள்ளத்துல இருக்கிற அந்த கசலை எடுக்கிறான். அப்படின்னா என்ன? அந்த கசடு மனுஷனுடைய உள்ளத்துல இருக்குன்னு அர்த்தம். உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அப்படி ஒரு சிந்தனையோடு தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் அதை சீர்படுத்துவதற்கான வழி என்ன? அதுதான் இறையச்சம். அதை நாம் என்ன செய்யணும்? ஆஹா, இது பாவம். ஒருவரை பற்றி புறம் பேசுவதா, ஒருவரை பற்றி அவதூறு சொல்வதா, ஒருவரை பற்றி வெறுப்பை நம்முடைய உள்ளத்திலே விதைத்து வைப்பதா, இன்னைக்கோ நாளைக்கோ அது ஏதோ ஒரு வகையில் நம்மை அறிந்தோ அறியாமலோ அவரை காயப்படுத்தி விட்டது என்று சொன்னால், அவருக்கு எதிரான ஒரு மோசமான செயலை நாம் செய்துவிட்டோம் என்றால், நாம் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் நாளை மறுமையிலே இறைவனை அம்பலப்படுத்தி விடுவான். நம்முடைய நன்மைகளை எல்லாம் பறித்து செல்வதற்காக வரிசையில் வண்டி கட்டி வந்து விடுவார்கள். நம்மை நரகத்தில் தள்ளுவதற்கு அது காரணமாகிவிடக் கூடாது என்று சொன்னால், அந்த வெறுப்பை, அந்த பகைமையை, அந்த குரோத உணர்வுகளை அப்படியே நாம் அகற்றிக் கொள்வதற்கு உண்டான பழக்கங்களை இந்த உலகத்திலேயே அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு உரை செய்த அந்த ஒரே ஹஜ், முதல் மற்றும் இறுதி ஹஜ். அதில் அவர்கள் பேசிய உரை இதோ. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் எது தெரியுமா? இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமான்னு கேட்கிறான். சஹாபாக்கள் சரி புதுசா வேற ஏதோ பேர் வைக்க போறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னா அதே தான் சொல்றான். இது அரஃபாவுடைய நாள், இது துல்ஹஜ்ஜினுடைய மாதம், புனிதமான மாதம். நாம நிக்கிறது ஹரமுடைய எல்லையில இருக்கிறோம். இந்த நாளும் இந்த மாதமும் இந்த இடமும் எத்தகைய புனிதத்திற்கு சொந்தமானதோ, அடிப்படையான ஒரு அறிவுள்ள முஸ்லிம் கூட நினைப்பா ஹஜ் புனித யாத்திரை,
முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அது புனிதம்ன்றது தெரியும். எல்லா ஒரு பேசிக்கா ஒரு முஸ்லீமுக்கு இஸ்லாம்னா என்னன்னே ஒருத்தருக்கு தெரியல. ஆனா அவர்களுக்கு கூட என்ன உள்ளத்துல ஹஜ்ஜுக்கு போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். குறைஞ்சபட்சம் அவனுக்கு ஈமான் முறையாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனா அந்த காபத்துல்லாவை பார்த்தா இயல்பாக அவனுடைய கண்கள் என்ன செய்யும்? கடமை அடிப்படையில அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருந்தாலே அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? ஈமானால் அந்த இடத்தை பார்க்க எப்படிப்பட்ட புனிதமான இடம் தெரியுமா, எப்படிப்பட்ட புனிதமான விஷயம் தெரியுமா, அவருடைய உள்ளம் ஒரு பக்குவத்தை பெறும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இடத்துக்குள்ள புனிதம், அந்த மாசத்துக்குள்ள புனிதம், அந்த நாளுக்குள்ள புனிதம் உன்னுடைய ஒவ்வொரு சகோதரனுடைய மானத்திலும் இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு சகோதரனுடைய உடமையிலும் இருக்கிறது. அவனுடைய உடமையை நீ பறித்துக் கொள்ள நினைத்தால், அவனுடைய மானத்தை நீ பால்படுத்த நினைத்தால், அவனுடைய வாழ்க்கையை நீ சீரழிக்க நினைத்தால், ஹஜ்ஜுக்கு போய் அங்க வேண்டாத ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சா எப்படியோ, அந்த புனிதமான மாதத்துல வீணான அற்பமான காரியத்தை செஞ்சா அது எவ்வளவு கேவலமானதோ அந்த மாதிரிதான் நீ உன்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில் நடந்துக்கிறது, ஒரு முஸ்லிமான அடியானுடைய விஷயத்தில் நீ நடந்துக்கிறது. அதனால அதுல நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல் முஸ்லிமாகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா தபாகலு வலா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். ஏன்? அந்த அடிப்படையில் தான், அந்த வாய்ப்பை தான் சைத்தான் எதிர்பார்க்கும். அவன் எதுல நாசமா போனானோ அதே வாய்ப்பை சைத்தான் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். அந்த உள்ள சீர்கேடு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டதென்றால், அந்த உள்ளத்தில் ஒரு கசடு ஏற்பட்டு விட்டதென்றால், அதை வைத்து அவருடைய இறையச்சத்தை ஈமானை பால்படுத்தக்கூடிய வேலைகளை சைத்தான் செய்யும். அப்ப அதை நாம பக்குவப்படுத்தணும். வெளிப்படையான தோற்றங்கள், ஐவேளை தொழுகை. இந்த தொழுகை எதற்கு? நான் வருஷம் போனா 30 நாள், இத்தனை வயசு ஆனாலும் எவ்வளவா ஆரமானாலும் விடமாட்டேன், பயணத்துக்கு போனாலும் வச்சுட்டு தான் போவேன். அந்த நோம்பு எதற்கு? நான் என்னுடைய பொருளாதாரங்களை அப்படி வாரி இணைக்கிறேன், இப்படி வாரி இணைக்கிறேன், அந்த தான தர்மம் எதற்கு? காட்டுறதுக்கா? குனிஞ்சு நிமிந்துட்டா அல்லாஹ்க்கு நம்ம உயர்வு செஞ்ச மாதிரி ஆயிருமா? சஜிதா செஞ்சுட்டா, ருக்கு செஞ்சுட்டா அல்லாஹ் நம்ம உயர்வுபடுத்திட்டதா ஆயிருமா? வசிச்சிருந்துட்டா அல்லாஹ் உயர்வுபடுத்திட்ட மாதிரி ஆயிருமா? மன்லம் யதா கவுல சூர வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஐயதா த்வாமஹு வ ஷராபஹு, யார் ஒருவன் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் விடவில்லையோ அவன் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் இறைவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்க்கு தேவையில்லைங்க, எனக்கு அது தேவையில்லைப்பா. நீ தீய பேச்ச விட மாட்ட, தீய எண்ணத்தை விட மாட்ட, தீய செயல்பாடுகளை விட மாட்டேன்னா நீ பசிச்சிருந்ததுனால தாகிச்சிருந்ததுனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. பசிச்சு இன்னும் தாகிச்சிருந்த அவ்வளவுதான். அதனால உடம்புக்கு குறையலாம தவிர அதனால அல்லாஹ்வுக்கு ஏதேனும் நன்மையா? இவன் நோன்பாளிங்கிற சிறப்பை தான் அடைவானா? அடைய மாட்டான். ஒரு தொழுகிறார், கடுமையாக தொழுகிறார், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த தொழுகை அவனை பக்குவப்படுத்தவில்லை, தீமையான விஷயங்களிலே இருந்து அவரை பாதுகாக்கவில்லை. நான் தொழுதால் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் இருக்கிறேன் என்கின்ற அச்ச உணர்வோடு என்ன படிப்பினையை அவனுடைய உள்ளத்திலே ஏற்ற வேண்டுமோ ஏற்றவில்லை. அந்த தொழுகை அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தவில்லை. அந்த தொழுகையினால் என்ன பிரயோஜனம்? பெருவாரியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பக்கம் சகோதரத்துவத்தை வளர்த்து, அன்பை வளர்த்து, தாவா பணிய என்ன பிறர் நலம் நாடக்கூடிய விஷயங்களை எவ்வளவோ இஸ்லாம் சொல்லுது. அது அடிப்படையா முக்கியமான முதன்மையான ஒண்ணு என்ன? தாவா பணிதான். ரொம்ப அடிப்படையான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் யாசின் ஒரு சம்பவத்தை சொல்லுவான். இறை தூதுவர்கள் ஒரு ஆள் கிடையாது, சில தூதுவர்கள் சென்று என்ன செய்வார்கள்? மக்களுக்கு நன்மை ஏவுவார்கள். கடுமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மக்கள் ஏற்க மறுப்பாங்க. ஏற்க மறுத்தாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒருவர் என்ன செய்வார்? ஓடி வருவார். ஓடி வந்து அந்த மக்களுக்கு மத்தியில பேசுவார். எப்பா,
உங்கள்கிட்ட எந்த விதமான கூலியையும் கேட்காத, நன்மையை ஏவக்கூடிய, படைத்த இறைவனை வணங்க சொல்லக்கூடிய அந்த இறை தூதுவர்களை பின்பற்றுவதில் உங்களுக்கு என்ன, பின்பற்றிட்டு போங்கள அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை மறுப்பார்கள், இவரை மறுப்பார்கள். அப்படி அல்லாஹ் சொல்றான். அவர் கொல்லப்பட்டு விடுகிறார். அந்த ஆத்மாவிற்கு சொல்லப்பட்டது, நீங்க சுவனத்திற்கு நுழையுங்கள். அப்படி சுவனத்திற்கு நுழைவு செய்யப்பட்ட அந்த ஆத்மா, அந்த மனிதர் பேசுகிறார். மக்கள்கிட்ட நன்மையை ஏவுறாரு, இறையச்சத்தை ஏவுறாரு. இறையச்சத்தை ஏவுனா அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவரே கொலை பண்ணிடுறார். இவர்களை தூதரா ஏத்துக்கங்கப்பான்னு நன்மை எடுத்து சொல்றாரு, இவரை கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சவரா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைச்சிடறான். அப்படி சுவனத்திற்கு சென்றவர் சொல்வதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆஹா, இப்படி மரணத்திற்கு பிறகு இப்படி ஒரு சுவனம் இருக்கிறது, இப்படி ஒரு இன்பமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்திருந்தால் வழிகேட்டில் போகாமல் இருந்திருப்பார்களே. இதை அவர்கள் தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு அவர் யோசிப்பாரா. எப்படி தன்னை கொண்ட மக்களை, தன்னை அடிச்சு துன்புறுத்திய மக்களை அவர்கள் மீது கோபத்தில் இல்லாமல், வெறுப்பில் இல்லாமல், ஆஹா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க மிஸ் பண்றீங்களப்பா, நீங்க இந்த தூதர் நம்பிக்கை கொண்டிருந்தா, இந்த மார்க்கத்தை பின்பற்றி இருந்தா இந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமே என்கின்ற சிந்தனை உடையவர்களாகத்தான் இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்கள் என்கின்ற செய்தியை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை இன்றைக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் ஏன் சஹாபாக்களுக்கு எச்சரித்த விஷயமாதான், எனக்கு பின்னாடி நான் உங்கள்கிட்ட அதிகமாக அஞ்சுவது, பயப்படுவது, உங்களை வழிகெடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இறை மறுப்புல நீங்க போயிருவீங்க, இணை வைப்புல போயிருவீங்கன்னு நான் பயப்படல. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கி விடுவானோ, இன்பத்தை வாரி வழங்கி விடுவானோ. சரி, இன்பத்தை வாரினா என்ன, செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தா என்ன, அதனால நீங்க ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வீர்களோ, அதனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைமை அடைந்து கொள்வீர்களோ. அப்ப எதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. இயல்பா பார்த்தா வறுமையிலையும் கஷ்டத்திலே இருக்கும் போதான போட்டியும் பொறாம வெறுப்பு போற மாதிரி போனோம். ஆனா அடிப்படையில் இஸ்லாம் ஏதோ சொல்றது, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை, வசதி வாய்ப்பை கொடுத்துட்டா அதனால நீங்க போட்டி பொறாம போட்டுக்கிறீங்களோ, ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிறீங்களோ, பகைமை கொண்டு கொள்வீர்களோ, வெறுப்பு கொண்டு கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன், அது உங்களை நரகத்திற்கு இட்டு சென்று விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த சுகபோகமான வாழ்க்கை எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது, நான் ஏன் அவனுக்கு இப்படி பண்ணணும், நீ ஏன் இப்படி அவன்கிட்ட பண்ணணும், நான் யார் தெரியுமா, என் வாழ்க்கை எப்படி தெரியுமா, என் உழைப்பு எப்படி தெரியுமா, இப்படி நான் என்கின்ற ஒரு எண்ணத்தை சைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிறானா, அதை விதைப்பது எல்லா காலங்களையும் சைத்தான். என்ன நீ பேசுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்துல வருதுன்னா அது சைத்தானுடைய வேலை. இப்படி எல்லா இடங்களிலும் வரக்கூடிய நேரத்தில் அது எவ்வளவு நன்மையான காரியமா இருந்தாலும் அங்க சைத்தான் வழி எடுத்துட்டு போயிடுவான். நன்மையை செய்யக்கூடிய நேரத்திலேயே அப்படி ஒரு பகைமையை, அப்படி ஒரு வெறுப்புணர்வை மிக இலகுவாக சைத்தான் ஏற்படுத்திட்டு போயிடுவான். இப்ப நாம் என்ன செய்ய, ஆஹா அவங்க சைத்தான் நாம கிடையாது. இது இரையச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை இல்ல. இதற்காக நாம் தொழுகையை தொழவில்லை, இதற்காக நாம் நன்மைகளை செய்யவில்லை, அதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் அவர்? அவர்களுடைய சகோதரர், இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமான மனிதர். இப்ப அவர் மீது வெறுப்பை கொள்வது, பகைமையை கொள்வது, இதெல்லாம் ஒரு காலத்துல யாராக இருக்கட்டும், நம்ம கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரராக இருக்கட்டும், மற்ற எந்த முஸ்லிம்களாக இருக்கட்டும், தெரிந்தவராக இருக்கட்டும், தெரியாதவராக இருக்கட்டும், அனைவரின் மீதும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வடிவத்தில் ஈமானிய மனிதனாக ஒருவன் இருப்பான் என்றால், யாருடைய உள்ளம் தூய்மை அடைந்த உள்ளமாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தகையும் நகை, இரையச்சமும் இருக்க வேண்டும், தூய்மையும் இருக்க வேண்டும். அந்த தூய்மை இது போன்ற விரோத பாவ தீமை குணங்களிலே இருந்து பண்படுத்தப்பட்ட குணமாக இருக்க வேண்டும். அந்த உள்ளம்தான் இறை நினைவின்பால் நெருங்குவதற்கு தகுதியான உள்ளம். அந்த உள்ளம்தான் இறைவனிடத்திலே செல்கிற பொழுது வெகுமதியை அள்ளிக் கொள்ளக்கூடிய உள்ளம் என்பதை உணர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை சொல்கிறேன். வாசகவான் அந்த அரபில்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுதலை ஏகக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்தீனும் நசீஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் பல்வேறு படித்தரங்களில் அந்த பிறர் நலம் நாடுதல் என்பது இருக்கிறது. நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் அதுல ஒரு அம்சம்தான். ரோட்ல கிடக்கிற ஒரு முல்லை, பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு இடையூறை அகற்றி விடுவதும் அந்த நன்மைகளை கொள்ளையடிக்க செல்லக்கூடிய ஒரு அமல் தான். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது, இறைவன் குர்ஆனில் சொல்கிற பொழுது, மன் அஹ்யன் நாஸ் ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தவரை போன்றவராவார் அப்படிங்கிறார். அப்போ ஒரு மனிதனை நம்மால் வாழ வைக்க முடியும் என்று சொன்னால் அது எந்த விதத்திலே இருக்கலாம். அவங்களுடைய வாழ்வாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது மருத்துவ ரீதியாக இருக்கலாம். அப்படி மருத்துவ ரீதியாக என்று வருகிற பொழுது அவர்களுடைய மருத்துவத்திற்கான உதவியை நாம் வழங்குவதாக இருந்தாலும், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளின் மூலமாக ஒரு இரத்த தானம் கொடுக்கிறதாக இருந்தாலும், அதுவும் ஒரு மனிதனை வாழ வைத்ததினுடைய அந்த நன்மைக்கு நமக்கு என்ன செய்யும், பெற்றுத்தரும். இப்ப அந்த அடிப்படையில தமிழகத்துல குறிப்பாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பெருமளவுல நாம இரத்த தானத்தை உடையாக என்ன செய்கிறோம், வழங்கி கொண்டு வருகிறோம். தமிழகத்தினுடைய அரசினுடைய மிக முக்கியமான இயக்கங்கள்ல, தனிப்பட்ட இயக்கங்களாக பல கல்லூரிகள்ல இருந்து பல மாணவ அமைப்புகள், பல தனிப்பட்ட ட்ரஸ்டுகள், இவங்க மூலியமாக கொடுக்கப்படக்கூடிய இரத்த தானங்கள்ல முதல் இடத்தை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முன்னிலை வகித்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக நாம, இத்தனைக்கும் அது சார்ந்த ஒரு அமைப்பும் அல்ல, நாம பொதுவாக மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான யூனிட்டுகளை அவசர இரத்த தானமாகவும், எல்லா நேரங்களிலும் இரவு நேரத்திலேயோ மற்ற நேரங்களிலேயோ நம்ம நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவசர இரத்த தானம் கொடுக்கிறோம். கேம்புகளாக வைத்து அதையும் நாம் என்ன செய்யறோம், அந்த மருத்துவமனைகளுக்கு தேவையான இரத்தங்களை தானமாக கொடையாக பெற்றுத்தருகிறோம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் 11ஆம் தேதி என்று நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம அரசினர் மகளிர் கல்லூரி பெண்கள் அந்த மேல்நிலை பள்ளியில இந்த முகாம் நடைபெற இருக்கிறது. காலை சரியாக 9:30 மணிக்கு மேலிருந்து இந்த பிளட் கேம்ப் துவங்க இருக்கிறது. எனவே சகோதரர்கள், ரத்தம் கொடுக்க ஆவலாக உள்ளவர்கள் கண்டிப்பாக எல்லாரும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். மருத்துவ ரீதியாகவும் அது பல கொடுக்கக்கூடியவருக்கும் பல நன்மைகளை வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பெயர்களையும் இரத்த வகை தெரிந்தால் நீங்க அதை என்ன செய்யுங்க, பதிவு செய்துட்டு போங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றவர்களுக்கும் நீங்க சொல்லி அவர்களையும் ஆர்வம் ஊட்டி, யாராகவும் இருக்கலாம், முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தால் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்க இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து அவர்களையும் நீங்கள் அழைத்து வந்து என்ன செய்யுங்க, இந்த இரத்த கொடையை வழங்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.